அக்னி டிரைவர் ஹெல்ப்லைன் ட்ரஸ்டின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய பேர் இன்பராஜ். நான் நம்ம ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ட்ரஸ்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அனைவர் நிறைய ட்ரஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய அசோசியேஷன் பார்த்துருப்பீங்க, நிறைய சங்கம் பார்த்துருப்பீங்க. அதிலலாம் இல்லாதது இன்றைக்கி நம்ம ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ ட்ரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரஸ்ட் இருக்குது, நிறையா அசோசியேஷன் இருக்குது, நிறையா சங்கம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எளிமையாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒன்று. ஏன்னா ட்ரஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஓப்பன் பண்ணிட முடியாது. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு பெரிய காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொன்னாலே ஒரு இழிவாக தான் எல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி டிரைவர் சமுதாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரஸ்ட்டோ மற்ற எதுவும் இன்றைக்கி கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவில் முதல் முறையாக, இந்தியான்னு கிடையாது, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நம்ம தான் டிரைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவானது, பொதுமக்களுக்காக பொது சேவை, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு. அது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சேவை பண்ணுவாங்க, இல்லாதவர்களுக்கு, அனாதைகளுக்கு, இந்த மாதிரி அங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு முதலீட்டாளர்கள், ஒரு பெரிய முதலாளிகள், பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தன்னுடைய காரியங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த ட்ரஸ்ட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரஸ்ட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், டிரைவர் ஹெல்ப்லைன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படி தானே பேர் வரும். நம்ம ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண நம்பிக்கை, ரெண்டாவது சமூக சேவை. ஸோ சமூக சேவைன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே அடாப்ஷன் ஆயிரும். ஸோ எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமாக போய் நம்ம ஒரு முகாம் நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொதுவான இடத்துல, ஒரு மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு ஃப்ரீயாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அன்னதானம் பண்ணுற ஒரு காரியமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இந்த சமூக சேவை பிள்ளைகளை சமூக சேவைக்குள்ளதாக தான் பார்த்திங்கன்னா அடாப்ஷன் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறையா சேவைகள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறையா பண்ணியிருக்கிறோம். நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து முதல் முறையாக பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர்களுக்காக நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய ட்ரஸ்ட்டு இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது கோவை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரணுன்றது நம்மளோட பிளானிங்கு. ஸோ இப்போ திண்டுக்கல்லில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, தென்காசி மாவட்டத்தில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 3 மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில ஆட்களை வச்சு நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, ப்ராப்பராக உள்ள ஆட்கள் வந்துட்டாங்க சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம உறுப்பினர் மற்றும் அங்கே தலைவர்கள், அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்களை நம்ம தயார்படுத்திடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரஸ்ட் மாதிரியே எல்லா பக்கமும் ப்ராப்பராக ரன்னிங் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவிகள் பண்ணுவீங்களா, டிரைவரோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் நீங்கள் உதவிகள் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இது டிரைவர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பாகுபாடுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் எல்லாமே நம்ம செய்யணும். ஸோ அதான் நம்மளோட நோக்கமே. ஸோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக உதவியாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி தான் நம்ம செயல்பாடுகள் இருக்குமே தவிர டிரைவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ மெயினாக நம்ம டிரைவர் ஃபேமிலியை அடாப்ஷன் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம செஞ்சு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு சார் இப்போ நம்ம ட்ரஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட்டில் இப்போ ஒருத்தர் உறுப்பினராக இருக்கார், அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம். ஸோ அவருக்கும் சரி அவருடைய மனைவிக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ரூபாய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத்தாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே கிளைம் ஆகிற அளவுக்கு அந்த இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிற அந்த டைமுக்குள்ளே ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை அந்த ஹாஸ்பிட்டல் காரியங்கள், அந்த பண உதவிகள் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை கிளைம் பண்ணி இப்போ இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இனி வரக்கூடிய பயனாளிகளுக்கும் அந்த இன்சூரன்ஸ் இருக்குது.
ஸோ கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். அப்போ குழந்தைங்க என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை வந்து ட்ரஸ்ட்டை வந்து அடாப்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறீங்க, அவருக்கு 30,000 40,000 செலவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டில் இருந்து அதை வந்து அடாப்ஷன் பண்ணி ஸோ அந்த காரியத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா மாவட்டத்திற்கும் தான் பொருந்தும். இப்போ வந்து மற்ற மாவட்டங்களில் வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, தயாராகிட்டாங்க, அங்கே வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் சேர்ந்துட்டாங்க, அங்கேயும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பொறுப்புகள் ஏற்கக்கூடிய ஆட்கள் தயாராக இருக்காங்க சொன்னால், ஸோ அங்கே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தில் ஒரு அதிகாரிகளை உங்களை வந்து பிடிச்சி ஸோ உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து உங்களை வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு என்ன தேவை, ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளமா இல்லை மற்ற ப்ராப்ளமா, ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை டேரெக்டாக வந்து மீட் பண்ணி உங்களுக்கான அந்த தேவையை வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஆட்களை வந்து தயாராகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கான்செப்ட்டு, இதுதான் வந்து நம்ம வந்து கொள்கை முறை. ஸோ இப்போ நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உள்ள உறுப்பினராக வராங்க, பயனாளிகளாக வராங்க. ஸோ உறுப்பினராக வர்றவங்களுக்கு பயனாளிகளாக வர்றவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினராக நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு முகாம் நடத்துகிறோம், வெளியில் ஒரு கேம்ப் போகிறோம், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செயல்பாடு செய்கிறோம், ஒரு எமர்ஜென்சி ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம உறுப்பினர்கள் வந்து நியர்பையில் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து உறுப்பினர்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட்டில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து உறுப்பினர்கள் தான் முன்னெடுத்து பார்க்கணும். ஸோ இதான் வந்து உறுப்பினர்கள். பயனாளிகள்னால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ பயனாளிகள் வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் இருப்பாங்க, பட் அவங்க வந்து எந்த நம்ம காரியத்தில் வந்து எதுலேயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு நலவாரியமாக இருக்கட்டும், ஒரு முகாமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல் உதவிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து வந்தாலும் ஸோ அது வந்து பயனாளிகளுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் பயனாளிகள் வந்து அதில் வந்து பயன்பெற்று கொள்வார்கள். ஆனால் உள்ளே மட்டும் வரமாட்டாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் தான். ஸோ நம்ம தான் இந்த எல்லா வேலையுமே பார்க்க போகிறோம். ஆனால் பயனாளிகளும் உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல உதவிகளும் போகும், மற்ற காரியங்களும் ஆனால் அவங்களுக்கு வந்து போகும். இப்போ உறுப்பினர்களாக இருக்கட்டும், பயனாளிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோம். நலவாரிய திட்டங்கள் வரும்போது எல்லாருக்குமே நம்ம அதை பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களாக இருக்கட்டும், பயனாளிகளாக இருக்கட்டும், அவங்க குழந்தைகள்லாம் வந்து நம்ம அடாப்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா காரியமும் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லா காரியங்களும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பொதுமக்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு கேம்ப் மாதிரி நடத்துவோம். ஒரு முகாம் நடத்திய நம்ம ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுப்போம், அந்த ஸ்கூலுக்கு தேவையான சில காரியங்களை செஞ்சு கொடுப்போம். அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கூலில் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். எப்போதும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ட்ரஸ்ட்டை பாருங்கள், உங்கள் ட்ரஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க இன்னும் ஆர்வம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.